நாட்களாக தொடர்ந்து அங்கு உள்ள செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் அங்கே உள்ள இருக்காங்க, குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. மழை வந்தா கூட நனைஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு நிலையில தான் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் அவர்களோடு பேசுவதற்கு அமைச்சர்களோ யாரும் தயாராக இல்லாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறது. அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், டைம் ஸ்கேல் பே கேட்குறாங்க. இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு இதைவிட நல்ல சம்பளமாக பல மாநிலங்கள் தந்து கொண்டிருக்கிறது. ஆந்திரால கூட இதே அடிப்படையில் பணிக்கு எடுக்கப்பட்ட செவிலியர்களுக்கு சம்பளம் இவங்களை விட பல மடங்கு அதிகமாக வழங்கப்படுகிறது. ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் தான் மாதம் வருமானமாக இருக்கு. இதுல எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்? செவிலியர்கள் எப்படி பணியாற்ற முடியும்? இப்ப வேற இடத்துல அவங்களுக்கு பணி மாற்றப்பட்டால், டிரான்ஸ்ஃபர் ஆனா அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் கூட கொடுக்கறது கிடையாது. இதுதான் அவங்களோட சூழல். இப்படிப்பட்ட இதை எந்தவித கோரிக்கையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக, புரிந்து கொள்வதாக இல்லை. தொடர்ந்து அவங்கள இந்த போராட்டம் தொடரும் என்றால் பல பேருக்கு வேலை போயிடும் அப்படின்ற அச்சுறுத்தலும் இருக்கிறது. பல பேர் அவங்கள சந்திக்க விடுறது கூட ஒரு பெரிய கஷ்டமா இருக்கிறது. அவங்களோட பேசணும்னா உள்ள மைக் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சூழல். எப்படிங்க ஒரு ஜனநாயக நாட்டுல போராட்டம் என்பது, ஒரு அறவழி போராட்டம் என்பதை எப்படி இங்க மிரட்டி நிறுத்த முடியும்? பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லைங்க, இந்த அரசாங்கம் மக்களுடைய எந்த பிரச்சனையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசு அங்க மட்டுமாக தான் இருக்கு. டெல்லியில என்ன சொல்றாங்களோ அது மாத்திரம் தான் அவங்க காதுகள்ல விழுது. இங்க மக்களுடைய எந்த குறைகளும் காதில் விழவில்லை. அதுக்காக தான் இவங்களோட போராட்டத்திற்கு தளபதி அவர்கள் அதை ஆதரித்து அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமா நான் ஒரு கடிதம் எழுதுவேன். பாராளுமன்றத்திலையும் இந்த பிரச்சனையை எழுப்புவேன். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனையை எழுப்புவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை பற்றி நிச்சயமாக அமைச்சகத்துக்கும் எழுதுவோம். அடிப்படை வசதிகள் எதுவுமே உள்ள செஞ்சு கொடுக்கல, கழிவறைகள்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி நிறுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 மணி நேரமா பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் கியூல நின்றுட்டு இருக்காங்க கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு. அப்ப நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுது.